பீக்கில் இருக்கீங்களோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்பார்த்த பணம் வரலன்னா 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும். அதே சமயம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒருவேளை இவ நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப பீக்கில் போயிடக்கூடாது. நிறையா நான் சொல்கிறேன் பாருங்க, அது மன உளைச்சலை கிரியேட் பண்ணிடும், டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணும். அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் தனியாக இருங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது, மெயினாக ஹெல்த்துக்கு நல்லது, ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லது. 3வது பணம் சம்பாதிப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் ஜெயிக்க முடியும். என்ன அப்படின்னா, தனியாக போய்டு. இது எனக்கு குரு சொல்லுவாங்க, மென்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். மென்டல் ஃப்ரீடம், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன ஆகிடும் தெரியுமா, சில பேர் தான் புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாங்க. அந்த பாண்டிங் வந்த பிறகு நீ எங்கே போகிற, நான் எங்கே போகிறேன், நீ என்ன பண்ணுற, என்கேஜாக இருக்கு, ஆன்லைனில் இருந்த பதில் சொல்லல, ஏன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்க, டிபியை வச்சுருக்க, இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஒருத்தவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனாக இருந்தாலும்